நேத்து நைட்டு ஒரு 12 மணிக்கு 11:30 12 மணிக்கு எங்க வீட சுத்தி பயங்கர பட்டாசு. நல்ல பட்டாசு. கிராக்கர்ஸ். பயங்கர சத்தம். தெருவெல்லாம் சத்தம். விசில் சத்தங்கள். கைதட்டுற சத்தங்கள். மெயின் ரோட்ல இருந்து கூட நிறைய பட்டாசுகள்லாம் வெடிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு பயங்கர சத்தம். இதனுடைய காரணத்தை நீங்கள் அறிவீர்கள். நேற்று ஆர்சிபியும் குஜராத் டைட்டன்ஸும் 2 பேரும் ஐபிஎல்ல ஃபைனல்ஸ் விளையாண்டாங்க. ஆர்சிபியினுடைய ஃபேன்ஸுக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும். குஜராத் டைட்டன்ஸுடைய ஃபேனுக்கு குஜராத் ஜெயிக்கணும். இதை தாண்டி இவர்களுடைய எதிரிகளும் எல்லாரும் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் தாண்டி நேற்று ஆர்சிபி ஜெயித்தது. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு யாவருக்கும் வாழ்த்துக்கள். பேக் டு பேக் சாம்பியன்ஸ். A third team to have this back-to-back champions. வாழ்த்துக்கள். இவர்கள் ஜெயித்த பொழுது ஒரு ஆரவாரம் உண்டாச்சு. இவர்கள் ஜெயித்த பொழுது சந்தோஷம் உண்டாச்சு, மகிழ்ச்சி உண்டாச்சு. இதே போலதான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே விட்டு சிறந்தார். And having disarmed the powers and authorities, he made a public spectacle of them, triumphing over them by the cross. நம்முடைய கண்ணுக்கு தெரியாததான ஒரு ஆப்போனன்ட் நமக்கு இருக்கிறான். கண்ணுக்கு தெரியாதவன். And what he is doing is stealing, is killing, and is destroying every good things in our lives. இந்த கண்ணுக்கு தெரியாதான இந்த எதிரி ஒன்று சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளை என்னுடைய நன்மைகளை கெடுத்துக் கொண்டே இருக்கிறார். வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு போதிக்குது. கண்ணுக்கு தெரியாதான இந்த வல்லமைகளை ஜெயிக்கும்படியாக மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய கவசங்களை கொடுத்திருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆர்மர்ஸ். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒண்ணு, நாம் தாக்குவதற்கு ஆயுதங்கள் வேண்டும். 2, நம்ம தாக்கப்படும் பொழுது அது நம்மை பாதிக்காதபடி நமக்கு கவசங்கள் வேண்டும். கலவர இடங்களெல்லாம் நீங்க பார்க்கும்போது இந்த படைகள் வந்தாங்கன்னா கையில ஒரு ஷீல்டு வச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க கையில ஒரு குச்சி ஒண்ணு வச்சிருப்பாங்க, இல்ல கன்ஸ் வச்சிருப்பாங்க. இதற்கு காரணம் என்ன? தாக்கப்படும் பொழுது அதை வைத்து தடுப்பதற்கு கவசம், பிறகு தாக்குவதற்கு. இந்த ரெண்டையுமே ஆண்டவர் வேதத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் கண்ணுக்கு தெரியாதான இந்த சத்துருகளோடு கூட எப்படி போராட வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை சரியாக புரிந்து கொண்டு நம்ம செயல்படுவோமானால் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்ததான இயேசு கிறிஸ்து பாதாளத்தினுடைய சகல வேர்களையும் அறுத்தவராக கண்ணுக்கு தெரியாதான சத்துருடைய வல்லமைகளை ஆண்டவர் ஏற்கனவே அளித்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட, என்ற சரியான மனநிலை கூட, கண்ணுக்கு தெரியாதான இந்த வல்லமைகளோடு கூட நம்ம போராடி இன்று நம்ம ஜெயிக்க முடியும்.
காரணம், அவன் ஏற்கனவே தோற்று இருக்கிறான். ஆண்டவர் லீகலாக சட்டப்பூர்வமாக அவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் ஆண்டவர் ஜெயித்து விட்டார். ஆர்சிபி நேற்று ஜெயிச்சுச்சு. ஏன் ஜெயிச்சுச்சுன்னு சொன்னோம்னா, தட் வாஸ் அ ப்ராசஸ். ஏப்ரல் மாதத்துல இருந்து ஆரம்பித்ததான ஒரு ப்ராசஸ். சட்டப்பூர்வமாக அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், அதிகாரப்பூர்வமாக ஜெயித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சட்டப்பூர்வமாக ஜெயித்தார், அதிகாரப்பூர்வமாக ஜெயித்தார். அவருடைய வல்லமைகளையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் உரிந்திருந்தாலும் கூட, பூமியிலே அவன் ஒரு குற்றவாளியை போல, ஒரு குண்டனை போல, ஒரு திருடனை போல இன்றும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறார். அவனுக்கு அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குற்றவாளினால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, they don't submit to the law. அவர்கள் சட்டத்திற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், அல்லது சட்டத்திற்கு உட்பட மாட்டார்கள். பிசாசு அப்படிதாங்க. அவன் சட்டத்துக்கு உட்பட மாட்டான், நியாயங்களுக்கு உட்பட மாட்டான். But God has given us that victory, or God has already defeated him. இந்த உண்மை எனக்கு புரியணும். அவருடைய வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் உரித்திருக்கிறார். அவன் எனக்கு கண்ணுக்கு தெரியாத போல இருந்து, கண்ணுக்கு தெரியாதவனாய் இருந்து, நம்முடைய நல்ல காரியங்களை அவன் கொள்ளையடிக்கிறான், திருடுகிறான், குற்ற செயல்களை செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். ஒரு மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி எவ்வளவு ஓப்பனாக ஆரவாரம் செய்கிறார் என்கிறத நீங்க கவனித்து பார்க்கணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஜெயித்திருக்கிறோம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக பொழைச்சா போதுன்ற மனநிலையில எல்லாம் நம்ம வாழணுன்ற அவசியம் இல்லை. அவருடைய உயிர்த்தெழுதலும் அவருடைய மரணமும் நமக்கு லீகல் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறது. பிசாசை நம்முடைய காலின் கீழே வைத்திருக்கிறது. But we should know how to defeat him. We should know how to approach Satan. ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல God has blessed us as a conqueror. நம்ம ஜெயித்தவர்களாக, ஜெயம் பெற்றவர்களாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். குற்றவாளிகளை போல அல்ல, அல்லது பாதிக்கப்பட்டவர்களை போல அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படி பாதிக்கப்பட்டோம் என்கிறதான செய்திகளையும், எப்படி நம்ம கஷ்டப்பட்டோம் என்கிறதையும் ஹைலைட் பண்ணாம, நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கிறோம், எப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றோம், இதையே நம்ம உணரணும். இயேசு கிறிஸ்து இதை நமக்காக இதை செய்திருக்கிறார். அந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, தமிழ்ல வெளியரங்கமான கோலமாக்கி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா he made a public spectacle அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனுடைய அர்த்தம், இந்த ஜெயமானது, இயேசு கிறிஸ்து கொடுத்ததான ஜெயமானது அமைதியாக அல்லது யாருக்கும் தெரியாதான ஒரு இடத்துல அப்படியெல்லாம் அங்க நடக்கல. It was not quiet, it was not silent, பட் அங்க ஒரு ஆரவாரம் இருந்தது. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வெளியரங்கமான கோலமாகி shame them publicly. பிசாசுகளை பொது வழியிலே ஓப்பனாக ஜெயித்தார் என்று சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. போல்ட் அண்ட் கான்பிடென்ட். தைரியமும் துணிவும். பிசாசை ஆண்டவர் முறியடித்த பொழுது ஆண்டவர் எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு துணிவை கொடுத்திருக்கிறார். நான் ஜெயிச்சுட்டேன்னு ஒருத்தன் எப்ப சொல்ல முடியும்னா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு தைரியம் வரும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் துணிவு வரும். நாங்க தான் சாம்பியன் சொல்லி துணிவு வரும். ஜெயிச்சவங்க ஊர்வலம் போவாங்களாம். அதுதான் ட்ரையம்பிங் அப்படின்றதான அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். வெற்றி சிறந்தா, இப்ப இந்த வெற்றியை கொண்டாடக்கூடியதான முறை என்ன அப்படின்னு சொன்னா ஊர்வலம் போகிறது.
அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்பதை மக்களுக்கு காண்பிக்கும்படியாக ஊர்வலமாக போவார்கள். ஒரு ராஜா ஜெயிச்சதுக்கு பிறகு ஊர்வலம் போகும் பொழுது ராஜா முதல்ல போவாரு, பின்பு ஜெயித்த படைகள் போகும், பின்பு அவர்கள் எதெல்லாம் கொள்ளையடித்தார்களோ அதையும் ஒரு காட்சி பொருளாக்கி விடுவார்கள். இப்படி காட்சிப்படுத்தும் பொழுது எதிரியானவனுடைய செயல்கள் எல்லாம் பொது வழியிலே காட்சிப்படுத்தப்படுகிறது. அதைத்தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆங்கில பைபிள்ல ஒரு வசனத்தை, he shamed them. பிசாசானவனை ஆண்டவர் வெட்கப்படுத்தினார். இந்த கொலோசியர் 2:15 2 வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவர் பிசாசானவனுடைய கிரியைகளை வெளியரங்கமாக்கினார், வெளியரங்கமான கோலமாக்கி. they defeated, even defeated ன்னு சொல்லி வெளியரங்கமாக சொன்னார். openly he said, it was not in a quiet corner, and that gave us bold and confident. அந்த கான்பிடன்ஷியலிட்டி கொடுத்தது. அந்த விக்டோரியஸ் வாரியர்ஸ் ப்ரொசஷன் போகிறதே போல இன்னைக்கு நம்ம ஜீவிக்கணும்ன்றது தேவனுடைய திட்டம். ஒவ்வொரு நாளும் ஜெயித்தவர்கள் எப்படி ஊர்வலமாக பிசாசனுடைய எதிரிகளுடைய செயல்களை காட்சிப்படுத்தி போவார்களோ, எதிரிகளிடத்துல கொள்ளையடித்ததை காட்சிப்படுத்தி போவார்களோ, அதே போலதான் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய கவசத்துடன், ஆவிக்குரிய ஆயுதங்களுடனும் எதிரியை நம்ம காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எப்படி காட்சிப்படுத்துகிறது? நான் சுகமா இருக்கிறேன், நான் பலனா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அந்த நம்பிக்கையில வாழ்றதாம். கொலோசியர் 2:15 பிசாசை ஆண்டவர் பீஸ் ஆக்கிட்டார். அவனுடைய வல்லமைகளையும் அவனுடைய அதிகாரங்களையும் ஆண்டவர் உரித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கண்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அவமானங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், தூஷிக்கப்படலாம், கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, சிலுவையின் மேல் எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்தார். உங்களுடைய அவமானங்களை வெற்றி சிறந்தார், உங்களுடைய தூஷணங்களை வெற்றி சிறந்தார், உங்கள் மேல் சுமத்தப்பட்டதான குற்ற செயல்கள் அல்லது உங்கள் மேல சுமத்தப்பட்டதான தப்பான விஷயங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே ஜெயித்தார். உங்கள் வியாதிகளை ஆண்டவர் ஜெயித்தார், உங்களுடைய பாடுகளை ஆண்டவர் ஜெயித்தார், உங்களுடைய மன அழுத்தங்களை ஆண்டவர் ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து ஜெயித்த பொழுது பரலோகம் கொண்டாடினது. இயேசு கிறிஸ்துவனுடைய ப்ரொசஷன் அதிபயங்கரமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை ஜெயித்து விட்டோம் என்று சொல்லி நினைத்து அவருடைய சிலுவையினுடைய பாதையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஜெயித்து விட்டோம் என்று நினைத்தார்கள். சிலுவை சுமந்தவராய் அவர் சென்றார், மௌனமாய் அவர் சென்றார், அடி வாங்கினார், சதைகள் கிழிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, முட்முடி வைக்கப்பட்டது, ஆணிகளாலே அறையப்பட்டு சிலுவையிலே தொங்கினார். that was his procession. சில நேரங்களிலே நம்முடைய ப்ராசஸனும் அப்படித்தான் இருக்கும். சிலுவையினுடைய ஊர்வலத்தை போல பிசாசானவன் நம்மை காட்சிப்படுத்துவான். பயப்படாதீங்க, ஆண்டவர் அவருடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவர் உரித்திருக்கிறார். உங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த பிசாசுடைய கிரியைகளும், வியாதியோ, நாசமோ, நிர்வாணமோ, பேதங்களோ, வாக்குவாதங்களோ, சண்டைகளோ, தூஷணங்களோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் பிசாசனுடைய செயல். Lucifer has assembled to destroy you, but God has already defeated it. ஆண்டவர் லூசிஃபரை டிஃபீட் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை மட்டும் ஆண்டவர் கொடுக்கல. He has also give you the plunder. பிளண்டர்னா கொள்ளையடித்த பொருள், கொள்ளையடித்த பொருளும் காட்சிப்படுத்தப்படும்.
அவ்வளவு தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த சமாதானமாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் நிறைவாயிருப்பீர்கள். ஒருவேளை பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறதான நன்மைக்காக காத்திருங்கள். யூ ஆர் நாட் அ விக்டிம், யூ ஆர் அ கான்கரர். பாதிக்கப்பட்டவர்களை போல வாழாதீங்கள், சோர்ந்து போவாதீங்க. பாதிப்பு உங்களுக்கு வராது, நிச்சயமாக வராது. நீங்க தான் ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்து, இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து, இந்த மாதத்தை மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்து, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜெயத்தோடு கூட நீங்கள் வாழணும்னு சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். And I bless you with that. You are a conqueror and don't live like a victim. ஒருத்தர் உங்களை குறித்து ஒரு விஷயத்தை சொல்றதுனால நீங்க அப்படித்தான்றது இல்ல. That is Satan's strategy. உங்களை சோர்வுக்குள்ளாக்க வேண்டும் என்பது Satan's strategy. No, you are not that. You are son of God. You are child of God. You are not a victim. நீங்க பாதிக்கப்படும் பொழுது, எந்த ஒரு விஷயத்திலையும் பாதிக்கப்படும் பொழுது, say you are not a victim. You are a conqueror. சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அவனை வெளியரங்கமான கோலமாக்கினார். He publicly defeated. அவங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை சிலுவையின் ஊர்வலம் போல இருக்கலாம். பட் யூ நோ வாட்? அதுதான் ஜெயத்தினுடைய ஊர்வலம். கொள்ளையெடுத்த பொருளாக ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தரும், சந்தோஷத்தை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நிறைவுகளையும் ஆண்டவர் தருவார்.